விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம். அதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான சகல கிரியைகளையும் நீ முடித்து திருமாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை தொடருகிறது. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற அந்த முக்கியமான வார்த்தை என்னன்னா, நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இந்த வார்த்தையை சொல்றாரு. நீ யார்கிட்ட இதை பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் யாரிடத்துலயாவது ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்லிட்டு நீங்க பயந்துட்டு உட்காந்துருக்கீங்களா? இதை எப்படி செய்வேன், யார் அப்ரோச் பண்ணணும், இதுக்கான காரியங்கள் என்ன, ஐயோ இதுக்கான காரியங்களை நான் எதை ரெடி பண்ணணும், இப்படியெல்லாம் மண்டையை குறைஞ்சிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு தாவீது சாலமோனை பார்த்து சொன்ன அந்த தைரியமான வார்த்தையை கர்த்தர் நம்மளிடத்துல சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, நான் உனக்கு எதை செய்யனோ அதை நீ நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இன்றைக்கு யாராவது பயந்து உட்கார்ந்துருக்கீங்களா? நான் எப்படி, கர்த்தர் என்ன நம்பி இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு, கர்த்தர் என்ன நம்பி இந்த காரியத்தை சொல்லியிருக்காரு, நான் எப்படி செய்ய போறேன்னு பயந்துட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நீ பலம் கொண்டு தைரியமா இரு. பலம், ஆவிக்குரிய பலனை கொண்டு நீ தைரியமா இரு, இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தாவீதோடு இருந்த தேவன் நம்மோடும் இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தைரியമായ காரியங்களை செய்யுங்க. மனுஷங்க சொல்றத வேணும்னா 4 முறை யோசிக்கலாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக கீழ்ப்படிஞ்சு எதை தூக்கணுமோ அதை தூக்கிடுங்க, எதை வச்சுக்கணுமோ அதை வச்சுக்கோங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ உடனடியாக கீழ்ப்படியும் போது அதற்கான மகிமை, அதற்கான வெற்றி, அதற்கான ரிசல்ட் மகத்தானதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, யார் இடத்துல பேசுவீங்க தெரியலப்பா. இன்றைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பலம் கொண்டு திடமனதாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் கொடுக்குற காரியங்களை நடப்பிக்க ஆண்டவரே எங்களை கைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து உங்களுடைய காரியங்களில் ஒவ்வொன்றையும் நாங்கள் எடுத்து செய்கிறவர்களாய் நீர் விரும்புகிற அந்த பிரியமானவனாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. யார் யார் என்னோடு இணைந்து ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ என் கர்த்தர் நீர் அவர்களுக்கு பதிலை கொடுத்து இன்றைக்கு ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலையை சிந்தையில் நீங்கள் கட்டளையிடுறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. பலம் கொண்டு திடமனதாக இருக்கவும் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க போகிறபடியால் உமக்கு நன்றி. காலை எழுந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.